வணக்கம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட செகண்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட் வருமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்குங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்லேயுமே குறைஞ்சபட்ச எண்ணிக்கையிலான திருப்பி செலக்ஷன் லிஸ்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் வரும். அதனால எட்ஜில ரொம்ப ரொம்ப எட்ஜில இருக்கிறவங்களுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி கம்மிங்க. இது வந்து அதுக்கான சாத்தியக்கூறு நம்மளுக்கு இதிலேயே ஆல்ரெடி 2014 வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிஜிடிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போட்டாங்க. இந்த செலக்ஷன் லிஸ்ட் முடிஞ்சோனே, இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அடுத்ததா சப்ளிமெண்டரி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. சப்ளிமெண்டரி ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லிஸ்ட் விட்டுட்டு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி விட்டாங்க. அதுவும் குறிப்பிட்ட இதுக்கு விட்டுருக்குறாங்க. ஏன்னா செலக்ஷன்ஸ் தனியாக விட்டுருப்பாங்க. இது எல்லாமே சப்ளிமெண்டரி நான் சொல்ல வர்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இந்த ஓப்பன் பண்ணி கேட்டுற மாரி ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக தாங்க இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சான்சஸ் இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இதில் பாருங்கள், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கூப்பிட்ருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது வித்துகளில் இருக்கிறவங்க வெளியேறும் பட்சத்தில், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஆள் இல்லாத பட்சத்தில், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உமனில் வந்து பார்த்தீங்கன்னா, உமன் கேண்டிடேட் இல்லைன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிஹெச்டிஎம் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா, பிஹெச்டிஎம் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து அது கொடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிடபிள்யூடிலாம் அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் தாங்க போயிடும். அந்த கேட்டகரி வைஸ் ஃபில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஆள் இருந்தால் பார்ப்பாங்க. இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான இதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாதுங்க. இப்போ இது வந்து அடுத்த மேக்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான். இது மாதிரி இப்போ இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா அது கிடையாதுங்க. அதனால் ஒரு சில சப்ஜெக்ட் தான் வரும். நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஒருத்தன்னு 2 பேர் அது மாதிரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இதில் 2019 இன்னொரு இது நடந்துச்சுங்க. இது 2014 நடந்த பிஜிங்க. அது 15 போஸ்டிங். இதில் வந்து நீங்கள் இந்த சப்ளிமெண்ட் லிஸ்ட்டை நீங்களே ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இது சும்மா டெமோவுக்கு மட்டும்தான், உங்களுக்கான எக்ஸ்பிளைனுக்கோசரம் தான் இதை காமிக்கிறேன். இது 2019 நடந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அடிஷனலாக கூப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா, திருப்பியும் அவங்க வேறு சப்ஜெக்ட்டுக்கெலாம் கூப்பிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது மாதிரி அடிஷனலாக கூப்பிட்ருந்தாங்க. இது 2019 வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் இந்த எக்ஸாம் முடிச்சாட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் லிஸ்ட்டு முடிச்சாட்டியும் விட்டுருந்தாங்க. அது மாதிரி அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் ஏடி வெல்ஃபேரு, ட்ரைபல் வெல்ஃபேர் இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு இதில் போஸ்டிங் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து பார்த்திங்கன்னா, அப்ரூவல் பண்ணது பின்னாடி கூட பண்ணிருப்பாங்க. அது மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து திருப்பி எங்களுக்கு வேக்கன்ட் கேட்கும்போது, இந்த சிவில் லிஸ்ட் முடிச்சு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பிஹெச்டிஎம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் பீன் ஃபில்டு வித் த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். அதில் அவங்களுக்கு பிஹெச்டிஎம் கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் இது மாதிரி கொடுத்துருவாங்க. மற்றபடி இந்த கேட்டகரி வைஸாக வருது பார்த்திங்களா, அந்த பிடபிள்யூடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண மாட்டாங்க. அடுத்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து பாட்னி சப்ஜெக்ட்கான இந்த லிஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இதே காமனாக இதே பேஸ் பண்ணி தாங்க வரும். இதில் நீங்கள் எதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம்னா, இப்போ பிசிஎம் உமன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் லிஸ்ட்டில் அந்த அடிஷனல் சிவில் லிஸ்ட்டு கூப்பிட்டு, இப்போ ஆல்ரெடி சிவி முடிச்சவங்க வந்து அவங்க உள்ளார எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்து இன்னும் இப்போ 1:1.25 கூப்பிட்டாங்க. அந்த கேண்டிடேட் போதலை அப்படின்னு சொன்னால், இப்போ அடிஷனலாக அவங்களை கூப்பிடுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த கேட்டகரியில் இருந்தால் பார்ப்பேன், இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு தாங்க போயிடும். அதேமாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சிலாம் ஃபில் ஆகலை. அதனால் இதை வந்து ஃபில் பண்ண முடியாதுங்க. அது அடுத்த வருஷத்துக்கு தான் போகும். இது மாதிரி அந்த குறிப்பிட்ட போஸ்டிங் மட்டும்தான் வந்து ஃபில் பண்ண முடியுங்க. மற்றபடி ஃபில் ஆக முடியாது. எல்லா போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே ஈக்குவலன்ட்
வித்துகளில் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க தேவையான சப்மிட் வந்து கொடுக்கணுங்க. சர்டிஃபிகேட் கொடுக்கலனா அவங்கள வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்கள எடுத்துகிட்டு மீதி ரிமைனிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு டிலே பண்ணாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கரெக்ட் டைமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ஐஏடிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏன் இப்போ எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்களே அவங்கள போடலான்னு கேட்கலாம். அது மாதிரி போட முடியாதுங்க. ஏன்னா ஐஇடிஎஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதனால் அந்த கேண்டிடேட் மட்டும்தான் போகணும். இப்போ ஃபில் ஆனால் பார்ப்பாங்க, இல்லைனா அவங்கள திருப்பி பேக்லாக் வேகன்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ஒரு சில போஸ்டிங் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட் அவைலபிள்னால் இவ்வளோ போஸ்டிங் இருக்குது எங்களுக்கும் கொடுக்கணும்பீங்க. அது கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அந்த டர்னு, அந்த ரிசர்வேஷன், ரொட்டேஷன் 3மே அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே. அதனால் எனக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி ரிசல்ட் வருமானா வரும். கண்டிப்பாக வரும். 100% வருங்க. அதில் வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். அது ஒரு சில பேர் எச்எஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாச்சும் ஒரு மேஜிக் மூவ்மெண்ட் நடக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இருந்தாலுமே அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் இடம்பெறாதவங்க அடுத்த எக்ஸாம் முன்னோக்கி போகிறது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே டைம் லைட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா செப்டம்பர், அக்டோபரில் வந்து பிஜி வந்துடும். அது இதோட நல்ல ஸ்கேலு, அது கெசட்டட் ஆஃபீஸர் ஸ்கேலு. இப்போ லெவல் 18, இந்த பியூஜிடிஆர்பி 16 தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் இன்னுமே பெரிய போஸ்ட் போகிறதுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் டச்சில் இருக்கிறனால தான் இப்போ எட்ஜுக்கு வந்தீங்க. இப்போ நீங்கள் அடுத்த டைம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் மெரிட்லேயே வரலாம். இப்போ அதுக்கான டைம் இப்போ உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து முடிஞ்சு இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறையா அதாவது நம்ம மறந்துருப்பீங்க. அதனால் நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுனா மினிமமாக ஒரு 6 மாதமாச்சும் வேணுங்க. இப்போ உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி எக்ஸாம் வர மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் 3 மாதம் தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 மாதம் உட்காந்து இப்போ அந்த ஃபுல் ஃபோர்ஸாக இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கான அந்த வெறி அதிகமாக இருக்கும். அதை கண்டிப்பாக ஒரு நல்வழிப்படுத்திங்கன்னா மற்றபடி சோகமாவோ என்னது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னுமே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மனநோயாக மாற்றிடும். கண்டிப்பாக அதில் வந்து மீண்டு வந்து நீங்கள் அடுத்த வெற்றி நோக்கி போங்க. வேறு வழி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரெண்டுமே பார்த்தாச்சுங்க. இன்றைக்கி சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு வரும். அதேமாதிரி நாட் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இது மட்டும்தான் ஃபில் பண்ணாங்க. மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாமே அது பேக்லாக் அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் கொண்டுட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.